ஹாய் ஹலோ வெல்கம் டு அப்படிங்கப்பா ஹாஹா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக ஜூஸியாக இன்றைக்கி வந்து ஜாங்கிரி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்றது இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஜாங்கிரி எப்படி செய்யலான்றது நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் வந்து மெஷர்மெண்ட் வந்து உளுந்து எடுத்துக்க போகிறேன். 0 பாயிண்டில் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த பவுலில் வச்சோடனே நமக்கு 490 கிராம் காமிக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ பவுலில் வச்சுட்டு நம்ம வந்து 0 பாயிண்டில் மைனஸ் பண்ணிக்கணும். அடுத்து வந்து நம்ம இப்போ சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 200 கிராம் வந்து காமிக்குது பாருங்கள். இது சரியான அளவு. நான் வந்து 200 கிராம் எடுத்துக்கிட்டேன், அதாவது 1 கப்பு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி வந்து வீட்டில் வந்து எடுத்துக்கோங்க, கப்பில் இருந்தால் கூட அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நான் தண்ணி விட்டு நல்லா அழுக்கு போக 2 முறை அலசி எடுத்துக்க போகிறேங்க. அலசி எடுத்துட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அடுத்து வந்து நம்ம தண்ணியை சேர்த்துட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா ஊறி வந்துடும். நம்ம இப்போ மூடி போட்டு நம்ம வந்துட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 மணி நேரம் நல்லா ஊறி வந்துட்டு இப்போ நம்ம வந்து இதை அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ வந்து நான் கிரைண்டரில் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து மிக்ஸி இருந்தால் கூட நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நம்ம வந்து உளுத்த வடை செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பக்குவத்தில் நீங்கள் நல்லா தண்ணி கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ மஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தண்ணியில் நம்ம இப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு பிரிஞ்சு வரக்கூடாது, நல்லா பொத்துன்னு விழணும். அந்த அளவுக்கு மாவு வந்து பந்து போல் இருக்கணுங்க. இப்போ நான் ஃபுல்லாகவே மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அகலமான பாத்திரம் இருக்கணும் நமக்கு வந்து, அப்போ தான் நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ 2 டீஸ்பூன் வந்து நான் அரிசி மாவு எடுத்துக்கிறேங்க. இப்போ தேவையான அளவு உப்பு வந்து லைட்டாக சேர்த்துக்கிறேங்க, கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக. ஒரு பிஞ்சு நான் வந்து கேசரி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேங்க. ரெட் கலர் தான் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு இப்போது நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா வந்து பீட் பண்ணுங்க. நல்லா அடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லாவே சூப்பராக அந்த வந்து கரெக்டான ஒரு பக்குவத்தில் இந்த வந்து மாவு கிடைக்குங்க. இப்போ நம்ம வந்து இந்த மாவை வந்துட்டு தூக்கி இப்படி தொப்புன்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு பந்து போல் வந்து உழணுங்க. அந்த அளவுக்கு விழுந்தால் நமக்கு வந்து கரெக்டான ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தங்க. இப்போ இந்த மாதிரி கடைகளில் போய் கேட்டிங்கன்னா பேக்கிங் ரெடிமேட் கவர் வந்து கேட்டோம் அப்படின்னா தருவாங்க. நீங்கள் இந்த மாதிரி கேட்டிங்கன்னா கடையில் தருவாங்க. இப்போ கரண்டியில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவிட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒட்டாமல் இருக்கும், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ லைட்டாக நம்ம வந்து நுனியில் வந்து அதிகமாக கட் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக கட் பண்ணிக்கணும். அது நமக்கு தேவைப்பட்டால் அப்புறமா ஊற்றி பார்த்துட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட கட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம வந்துட்டு கரெக்டாக அப்போ தான் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரவுண்ட் ஷேப்பு தான் நான் பிடிஞ்சு விட்டுட்டுருக்கேன். நீங்கள் வந்து எத்தனை லேயர் விட்றீங்கன்றதை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விட்டுக்கோங்க. நான் வந்து பூ டிசைன் போடலை, நான் வந்து ரவுண்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு போட தெரியும், போட முடியும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1-2 தப்பு தான் வரும், அப்புறம் நமக்கு பழக ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து நாம் வந்து திருப்பி விட்டுக்கலாங்க. ரொம்ப வந்து கருகி போகக்கூடாது, கலர் மாறக்கூடாது. அதை வந்து நமக்கு வந்து கரெக்டாக திருப்பி விட்டு நல்லா கரெக்டாக வெந்திருக்கணுங்க. இப்போ நான் 2வது வந்து டிசைன் வந்து ட்ரை பண்ணுறேன். பூ டிசைன் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எனக்கு வந்து வந்திருக்குங்க. நான் வந்து இதையும் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும், எல்லாருக்குமே வரும், வராமலாம் இருக்காது. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம போட்டு இந்த ஜாங்கிரியை வந்து நம்ம எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது ஜாங்கிரி. இப்போ வந்து நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம். பாகு ரெடி பண்ணுறதுக்கு நான் 2 கப்பு வந்து சர்க்கரை எடுத்துக்கிறேங்க. அதாவது 2 கப்பு சர்க்கரை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து 1 கப்பு தான் வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நான் ரேஷன் கடை சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். கடை சர்க்கரைனா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு 1 கப்பு வந்து தண்ணி இதோட சேர்த்துக்கலாம், சரியான அளவு. இப்போ வந்து நம்ம நல்லா அந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம வந்து பால் விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லாவே திரண்டு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே அழுக்கு வந்து பிறண்டு வந்திருக்கு. அப்படி மேலே வந்து எடுத்துடலாங்க. அந்த அழுக்கை எடுத்துட்டு நம்ம திரும்பவும் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம அப்படியே விட போகிறதில்ல, திரும்பவும் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக சூப்பராக இருக்குங்க. நல்லா பாகும். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை தண்ணி நல்லா வடிச்சு எடுத்தாச்சு. நான் வந்து 2 ஏலக்காய் வந்து தட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் தூளாக இருந்தால் கூட 1 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சு வந்து நான் வந்து கேசரி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேங்க. நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. நமக்கு வந்து பாகு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. ஒரு 1/2 கம்பி பதத்தை அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து உடஞ்சி வரணும் லைட்டாக.
இப்படி பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா பட்டு நமக்கு வந்து உடஞ்சி வரணும். அதாவது இந்த ஸ்டேஜ் நமக்கு கரெக்டான ஸ்டேஜுங்க. இப்போ பாகு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம ஜாங்கிரி ரெடி பண்ணி வச்சதை இதோட சேர்த்துட்டு ஒரு இன்னட்ட ஒரு 5 பக்கம், இந்த பக்கம் ஒரு 5 பக்கம் திருப்பி திருப்பி கொடுத்து நாம் வந்துட்டு எடுத்துடணுங்க. ரொம்ப நேரம் அதில் கலந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லாகவே இந்த பாகு செட் ஆகி நமக்கு சர்க்கரை மேலே வந்து ஒரு மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்காதுங்க. நம்ம வந்து இப்போ திருப்பி திருப்பி விட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜாங்கிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் வந்து கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தீபாவளி எது மாதிரி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஜாங்கிரி, முறுக்கு, லட்டு இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ்லாம் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்து செம்மையாக அசத்துங்க. நான் செஞ்ச இந்த ஜாங்கிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, பாய்.